அந்த பொண்ணு சொல்லுது, குரல் கம்ம கம்ம நேத்தெல்லாம் வந்து எனக்கு அவரை நான் காதலிக்கல அப்படின்னு சொன்னதாக தானே நமக்கு செய்தி வந்தது. இன்னைக்கு அவங்க அதை தெளிவுபடுத்திருக்கிறாங்க. நான் கவினை உயிருக்கு உயிரா காதலிச்சேன், நாங்க நல்ல 2 பேரும் நேசிச்சோம். அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னதுனால அப்பா கேட்டதும் நான் வந்து சுர்ஜித் வந்து போட்டு கொடுத்துருக்கான். அதான் சொல்லுது. சுர்ஜித் வந்து அவனுக்கு சுர்ஜித்துக்கு தான் பிடிக்கல. சுர்ஜித்துக்கு பிடிக்கல. அவ்வளவு என்ன அவரு பெரிய அவரு லார்டு அவரு பிடிக்கல. அதனால தந்தையார் கேட்டாராம். தந்தையார் கேட்டப்போ இந்த பொண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கல. எதுக்கு இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த வீடியோ விட்டுருக்கு? ஏன்னா எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க, விதவிதமா ஆபாசமான சில அதெல்லாம் பேசுறாங்க. அது ஓகே, அந்த பொண்ணை பத்தி பேசாதன்னு சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுது, இத்தோட இதை விட்டுருங்க. என்னது இத்தோட? எதை விடுறது? அங்க ஒரு உசுறு போயிருக்கு, எத்த விடுறது? எப்படி விடுறது? இது ஒரு உசுறு கிடையாது. இந்த சமூகங்கள், இந்த பட்டியலினத்தவருக்கும் இன்று சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பாதித்தவர்களுக்கும் நடந்த முதல் கொலையும் கிடையாது, கடைசி கொலையும் கிடையாது. இது என்ன முதல் தரமா? விட்டு இது ஏதோ ஒரு இல்ல குடும்ப சண்டையா, வாய்க்கா தகராறா? இது எத்தனையோ வருடங்களாக அங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு சமூக அவலம். அது என்ன எப்படி விடுறது? அதுலயும் போலீஸ் குடும்பம். ஒரு அப்பா என்ன கேட்டிருக்கணும்? நீ லவ் பண்றியாமா? இல்லப்பா அப்படின்னு சொன்னா அடுத்தது அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு அவருக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணோட மனசை மாத்திருக்கலாம், இல்லையா தன்னோட மனசை மாத்திருக்கலாம். ரெண்டும் இல்லையா? தீர விசாரிச்சு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த பொண்ணு இன்னைக்கு உண்மை சொல்லுதா, இல்ல அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக கெஞ்சுதா அப்படிங்கறதே தெரியலையங்க. இந்த கேள்வி வருதா இல்லையா?